இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை உயர்த்தி இருக்கிறது. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரோ அப்படின்றவர் இந்திய மக்களின் பணத்தை பார்ப்பனர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அதனால தான் நாங்கள் வரியை உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த விளக்கம் தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. இதை குறித்து விவாதிக்க நம்மிடையே மானுடவியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த ஆய்வாளர் தோழர் மைனர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படியோ 10வது டேக்கு சொல்லிட்டு இதில் புதிய விளக்கத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களா, அது புது விளக்கம் கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப 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 பழைய விளக்கம். இல்லை, இது இந்தியாவில் இருக்கவங்க பேசுறது அது பழசு, அமெரிக்காவில் சொல்றது புதுசு இல்லை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சுரண்டி தின்னு கொடுத்த ஒரு கூட்டம்னாக்கா அது பார்ப்பன கூட்டம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் இன்னைக்கு இந்தியாவில் தந்தை பெரியார் சொன்னார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், அயோத்தியாச பண்டிதர் சொன்னார், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொன்னார், இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு, அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், சிஎம் ஸ்டாலின் சொன்னார், ஆர்எஸ் அவர்கள் சொல்றாரு, டெபுட்டி சிஎம் சொல்றாரு, இளம் பேச்சாளரை கூப்பிட்டாலும் சொல்லுவாங்க. யூடியூப் புதுசா அதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்றது மாதிரி புதுசா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளங்களையும் பொருளாதாரத்தையும் சுரண்டி தின்னு கொடுக்கிற ஒரு கூட்டம்னாக்கா அது பார்ப்பன கூட்டம். இந்த கூட்டம் அங்க சுரண்டதுக்கு, அதாவது இந்தியாவை சுரண்டுவதற்கு அமெரிக்காக்காரன் 50% வரி போடுறானாக்கா அதுல பாதிக்கப்படுறது யாருனாக்கா இங்க உள்ள திருப்பூர்ல உள்ள பனியன் கம்பெனி முதலாளிகள் ஒட்டுமொத்தமா இழுத்து முட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பக்கம் கொங்கு மண்டலம் போனீங்கன்னாக்கா அங்க பனியன் ஏற்றுமதிகள், இந்த மாதிரி நிறைய ஏற்றுமதிகள் அதிகம். அது குறிப்பா யூஎஸ்க்கு பண்ற ஏற்றுமதிகள் அதிகம். இப்போ இவன் பண்ண அந்த ப்ராடக்ட்னால, இவன் பண்ண ஊழல்னால, இவன் சுரண்டி தின்னதுனால யார் பாதிக்கப்படுறானாக்கா எங்கோ இங்கே இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஐ சார்ந்த ஒரு தொழிலாளி அல்லது ஒரு முதலாளி பாதிக்கப்படுறான். இதுதான் அதில் உள்ள மேட்ரு. சார், அமெரிக்காரன் பயப்படுறான் சார். உண்மையிலே பயந்துட்டான். உண்மையிலேயே பாப்பான போது பயந்துருப்பான். என்னடா ஒரு 3% கும்பல் 97% மக்களை ஏமாத்தி சுரண்டி தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்கானாங்க. எப்படி அப்படி சுரண்டுறீங்க? 97%க்கு எப்படி அறிவு இல்லாம போச்சு, எப்படி இதை கவனிக்காம விடுறாங்க? இத்தனை ஆண்டாண்டு காலமா எப்படி இவங்க கவனிக்காம விட்டுருக்கானுங்க? சரி, அது கூட இருக்கட்டும். இந்த 3% சுரண்டி திங்கும் பொழுது இவ்வளவு பாதிக்கப்படுறான 97% உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கருணை உள்ளம் கூட இல்லாம இருக்கேடா என்ற காட்டு மிராண்டி பயில அப்படிங்கறத அவன் கேட்க வரான். இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு பார்த்து உண்மையிலுமே மிரண்டிருக்கான். ஆமா, அதனால இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த வரலாற்று ரீதியாக இதற்கு முன்னாடி எப்படி பாப்பானுங்க அடிச்சு தின்னானுங்க அப்படிங்கிற வரலாற்று ரீதியாக நம்ம சொல்ல போறோம். அதே பார்ப்பனிய சுரண்டல் இந்த வரலாறு நெடுகளும் எப்படி இருக்குது. ஆமா, அதுல நம்ம எப்படி ஏமாந்து போனோம், அவன் எப்படி உடைக்காமலே ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தரவுகளோட. சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. பல வீடியோக்கள்ல, பல மேடைகள்ல, எந்த இடம் கிடைச்சாலும் நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிங்கிறது வேற யாரும் இல்லை, இந்த டிடிகே ரோடு, கமலஹாசன் ஆபீஸ் அங்கதான் இருக்கு. இருக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த டிடிகே அப்படிங்கிறது தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ அந்த சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதியாக குற்றம் சாட்டப்பட்டவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. அதனால தான் அவர் பதவியும் விலகினார். அமைச்சர் பதவி, நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். நேரு அமைச்சரவை நிதியமைச்சர் பதவி. ஸோ 1958 ஒரு பதவி விலகிறார். அப்போ தான் குற்றம் சாட்டப்படுது அவர் மேலே. யார் குற்றம் சாட்டுறானாக்கா, குற்றச்சாட்டு வச்சவொடனே பதவியெல்லாம் விலகிறாங்க அப்படிலாம் இல்லை இல்லையா? வச்சவனெல்லாம் விலகல. அப்புறம் விசாரணைகள் போகுது, அப்புறம் நிரூபணம் ஆகுறது, அப்புறம் சரி வெளியில் போட்டு போவான்னா, அப்புறம் வழக்கு அப்படியே சைலண்டாக போட்டுட்டு நடவடிக்கை மட்டும் உள்ளடத்தலான்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் பதவியை விட்டு விளக்குறாங்க. அவர் விலகி வர்றாரு. அப்படி ஒரு அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டு அதில் நடவடிக்கை எடுத்து அந்த அமைச்சர் பதவியை விட்டு விலகின டிடி கிருஷ்ணமாச்சாரி பேரில் ரோடு இருக்குன்னாக்கா இதை விட பெரிய அசிங்கம் ஒன்று இருக்குன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு பேசுகிறாங்களே ஊழல்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, டாஸ்மாக் ஊழலுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. சரி, இப்போ கோர்ட்ல போய் எவிடன்ஸை காட்டிட வேண்டியதானே, அங்கேயே போய் செருப்படி வாங்குறீங்க. எதுவும் இல்லை. ஆனால் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படி இல்லை. கோர்ட் வரைக்கும் போய் அங்கே ப்ரொசீடிங் ஆகி அங்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே அமைப்புக்குள்ள, அதாவது அரசுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அனுப்புறாங்க 1958. ஸோ டிடி கிருஷ்ணமாச்சாரியை பற்றி ஊழலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டிடி கிருஷ்ணமாச்சாரி. டிடி கிருஷ்ணமாச்சாரி என்கிற பார்ப்பனர் வகுப்பை சார்ந்தவர். ஸோ இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி செஞ்ச அந்த முதல் ஊழல் என்னன்னாக்கா எல்ஐசி ஹரிதாஸ் முந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஊழல். ஸோ எல்ஐசியில் அவர் பண்ண ஊழல். அப்போ ஹரிதாஸ் எல்ஐசி மேலே ஒரு கண்ணாவே இருந்திருக்காங்க. ஆமாம், ஹரிதாஸ் முந்த்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ அதை கொண்டாந்து உள்ள மிங்கிள் பண்ணும்போது தான் தலைவன் பல கோடிகளுக்கு ஆட்டையை போட்டாப்புல ஊழல் பண்ணிட்டாப்புல குற்றச்சாட்டு. ஸோ இது ஏன் இந்த எல்ஐசி அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க? ஏன் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, அப்போ அது வரைக்கும் இருந்தது தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் இருந்துச்சு.
இந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி முழுக்க முழுக்க நிறைய ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதை ஃபெரோஸ் காந்தி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்லிமெண்ட்டில். அப்போ நேரு அமைச்சரவை அப்போ பேசும்பொழுது ஒரு பெரிய ஸ்பீச்சு. அதில் வந்து இவ்வளவு தனியார் நிறுவனங்கள் இருக்குது, இவங்க எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக ஊழல் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் அரசுடைமையாக்கப்படுது. அரசுடைமையாக்கி எல்ஐசி அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்குறாங்க. முதலாக ஒரு அரசு நிறுவனமாக எல்ஐசியை வந்து கொண்டு வராங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல கொண்டு வராங்க. அதுதான் வந்து முதல்ல கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வந்தாங்கன்னாக்கா இந்த ஊழல், இந்த ஹரிதாஸ் முந்த்ரா ஊழல். அப்போ இதை மாதிரி நிறைய பல ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை கொண்டு வர்றாங்க. அது ஊழலாக இருக்குது மெரிஜ் பண்ணுறா அப்படின்னா மெரிஜ் பண்ணும்போது ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்கான். அதான் ஆள் தொட்ட பூபதிங்கிறது. சாதாரணமாக இருக்கும்போது பண்ணால் வெறும் பூபதி, அதையும் ஊழல் பண்ணுறதா அதான் ஆள் தொட்ட பூபதி. இப்போ இதில் தான் குற்றம் சுமத்தப்படுறாரு. அப்புறம் உள்ள வந்து நிரூபிக்கப்படுது. அதனால தன்னுடைய நிதியமைச்சர் பதவி 1952 அவர் வந்து பதவியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார். ஸோ இது ஒரு முறை தான் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி பண்ணாருனாக்க 2 முறை அமைச்சர் பதவியில் நிதியமைச்சர் பதவி வந்து 2 டைம்ஸ் நிதியமைச்சர் பதவியிலிருந்து விரட்டப்பட்டவர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. சரியா? 1958 அந்த ஹரிதாஸ் முந்த்ரா ஊழல் வழக்கில் விரட்டப்பட்டாப்புல. அதுக்கப்புறம் 1966 மறுபடியும் நிதியமைச்சராக இருக்கும்போது 1966 மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு, அது நிரூபிக்கப்பட்டு மறுபடியும் அமைச்சர் பதவியில் விரட்டடிக்கப்படுறாரு. மீண்டும் என்ன குற்றச்சாட்டுனாக்கா ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அதாவது இவருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு அலுவலகங்களை இவருடைய பையனுக்கான பிசினஸுக்காக அந்த ஆபீஸை உள்வாடகைக்கு விட்டுறாப்புல தலைவர். அப்போ அரசாங்கம் இவருக்காக கொடுத்த அரசு அலுவலகங்களை இவரு வீட்டு பயன்பாட்டுக்கு இவரு அத்திம்பேரு உள்ள பயன்படுத்திக்கிறது பிசினஸ். அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணுமா அங்கே யாராவது வர வச்சு அதை பிசினஸ் பயன்படுத்திக்கிறது. அப்ப அங்க வர வச்சு வேற என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. கான்ட்ராக்ட் இல்ல கான்ட்ராக்ட் கொடுக்கிறது மிரட்டுறது அந்த மாதிரி சொல்றேன் நான். அது இருக்கும். அப்புறம் அவர் பையனுடைய ஒட்டுமொத்த பிசினஸுமே அந்த அலுவலகத்தை வேற அலுவலகம் எடுக்காம அந்த அலுவலகத்தையே பயன்படுத்தி அதற்காக பயன்படுத்திருக்கிறார். இதான் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தலைவர் 1966 ஒரு தடவை மீண்டும் 2 முறை நிதியமைச்சராக இருந்து இந்த மாதிரி ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதியாக குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கப்புறம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1966 வேறொரு குற்றம். இப்போ இது என்னன்னாக்கா இந்த ஊழல் வழக்கு, அது ஊழல் வழக்கு தான் நம்ம முக்கியம் 1958. இப்போ இவனுங்க இந்த ஊழல் வழக்குனாக்கா இவனுக்கு ரொம்ப யோக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் மீது ஒரு எஃப்ஐஆரை காமியுங்கள், நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய யோக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ முதல் ஊழல் வழக்கு சுதந்திர இந்தியாவில் யாருனாக்கா அறிமுகப்படுத்தியது நமது டிடி கிருஷ்ணம்மா ஆச்சாரியார் தான் அறிமுகப்படுத்தினது. இந்த வழக்கை டிடி கிருஷ்ணமாச்சாரி மீது போட்டு நீதிமன்றத்தில் நிற்க வச்சு ஒரு பூணூலை பிடிச்சி கேள்வி கேட்டு அந்த பதவி நீக்கம் செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் யார் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். யாரு எனக்கு தெரியும். தீஸ்தா சதல்வாத்தினுடைய தாத்தா. ஸோ தீஸ்தா சதல்வாத் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அன்பகத்தில் அவங்கள வச்சு 2-3 கூட்டங்கள் நடக்கிறோம். தீஸ்தா சதல்வாத் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட். இந்தியா முழுக்க அவங்களுடைய பயணங்கள் இருக்கு. குறிப்பாக குஜராத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை இருக்குல்ல, அதில் அவங்களுடைய அதற்கு எதிராக மோடிக்கு எதிராக அமித்ஷாவிற்கு எதிராக அங்கே நடந்த அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிராக இந்தியா முழுக்க பெரிய இயக்கமாக கட்டி கொண்டு போகிறாங்க. குறிப்பாக அந்த இனப்படுகொலைக்கு எதிராக அவங்க இன்னமும் அதில் போராடிக்கிட்டு இருக்காங்க. தீஸ்தா சதல்வாத்னாக்க மோடிக்கு அமித்ஷாவுக்கு தூக்கம் வராது. பலமுறை தூக்கத்தை கெடுத்தவர்கள் தான். அந்த அம்மாவை தீஸ்தா சதல்வாத்தை கொல்றதுக்கு பிஜேபி ஆள் அனுப்பி வீட்டுக்குள்ளே போய் அடித்து ஆயுதங்களோட உள்ளே போகுது. நம்ம தப்பிச்சு ஓடிட்டாங்க. மறுபடியும் அவங்க போகிற சில இடங்களில் மறைச்சு அவங்கள கொல்றதுக்கு துப்பாக்கியோட ஆயுதங்களோட அப்படி பல சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலையிட்டு இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த பரம்பரையா தூக்கத்தை கெடுக்கிறதுவே தீஸ்தா சதல்வாத்துடைய தாத்தா தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து ஊழல்வாதி என்று அந்த குற்றச்சாட்டு சுமத்தி ஆதாரங்களை எனக்கு அவர் பெரிய வக்கீல், அவர் மிகப்பெரிய அட்வொகேட். அப்போ அவர் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் அட்டார்னி ஜெனரல். அவர் தான் எம்சி சதல்வாத். அவர் பேர் எம்சி சதல்வாத். அவர் தான் அந்த வேலையை பண்ணது. ஸோ இப்போ அடுத்து வந்தோம்னாக்கா இப்போ இது சுதந்திர இந்தியாவில். இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னாக்கா பிரிட்டிஷ் பீரியடுக்கு போகிறேன். எப்போனாக்கா 1795 போகிறேன். அப்படியே ட்ராவல் ஆகுது. ஆமாம். அப்போ 1795 வங்க ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வரான். அந்த சட்டத்தில் வந்து நிறைய குற்றத்துக்கான தண்டனைகள் என்ன அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு வங்க ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரான். இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான தவறுகள் செய்தால் அதற்கு மரண தண்டனை, கொலை குற்றம்,
அல்லது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி சில குற்றங்களுக்கு செய்தால் அதற்கு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது போட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த வங்க ஒழுங்குமுறை சட்டத்தில் இந்த குறிப்பிட்ட சட்டத்திற்கு எதிராக அங்கே உள்ள பாப்பானுங்க அவனுங்க பேர் வந்து பனாரஸ் பார்ப்பனர்கள். இப்போ எப்படி பனாரஸ்னா ஒன்றும் இல்லை, வாரணாசி தான் பனாரஸ். அப்போ பனாரஸ் பார்ப்பனர்கள் போகிறாங்க. பனாரஸ் பார்ப்பனர்கள் போய் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த சட்டம் அதாவது இந்த கொலை குற்றம் போன்ற சில குற்றங்களுக்கு இந்த தண்டனை வச்சுருக்கீங்களா, இது மற்ற சமூகங்களுக்கு மற்ற வர்ணத்தாருக்கு ஓகே, ஆனால் பார்ப்பனர்களாகி எங்களுக்கு இது செல்லாது, இது நீங்கள் விவரம் தெரியாமல் வச்சுட்டேல் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. கெட்ட வார்த்தையா பேசுகிறேன், அபச்சாரம் பேசாதீங்க. அதனால் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, அதை எப்படி ஒரு ஜாதிக்கு இந்த ஜாதிக்குன்னு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாதிக்கிறான். இல்லைங்க, உங்களுக்கு விவரம் புரியல, உங்களுக்கு விவரம் பத்தலை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் என்றால் மேன்மையானவர்கள் என்று அர்த்தம். பார்ப்பனர்கள் என்றால் கடவுளுக்கு சமம் அல்ல, கடவுளுக்கும் மேலானவர்கள் என்று அர்த்தம். பார்ப்பனர்கள் என்றால் தூய்மையானவர்கள் என்று அர்த்தம். பார்ப்பனர்கள் என்றால் அந்த என்ன சொல்லுவாங்க, மேன்மையானவர்களுக்கு மேலே ஒரு புனிதமானவர்கள். எஸ், எக்ஸாக்ட், புனிதமானவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்ப்பனர்கள் என்றால் இந்தியாவை பொறுத்தவரை இந்து மதத்தில் புனிதமானவர்கள், கடவுளுக்கு சமமானவர்கள் மட்டுமில்லாமல் கடவுளுக்கு மேலானவர்கள். அதனால பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். பை பர்த்தாவே அவங்க வந்து ஒரு புனிதமான பிறவி. அதனால பார்ப்பனர்களுக்கு இதுவரை மன்னராட்சியிலும் சரி அதற்கு பிறகும் சரி இப்படியாப்பட்ட மனு ஆட்சி தான். ஆமா, இப்படியாப்பட்ட தண்டனை பார்ப்பனர்களுக்கு வழங்கக்கூடாது என்பது இந்து மத சட்டம் சொல்கிறது. நீங்க இப்படி ஒரு தண்டனையை நீங்க இன்கேஸ் யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னாக்கா இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்து மக்களும் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக திரும்புவார்கள் சொல்லி மிரட்டுறான். அப்போ அவன் பண்ணுறான், சரி நமக்கு எதுக்குப்பா அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு 1795 போட்ட அந்த வங்க ஒழுங்குமுறை சட்டத்தில் அந்த மரண தண்டனை மட்டும் பனாரஸ் பார்ப்பனர்கள் விலக்குன்னு போட்டான். இப்போ பனாரஸ் பார்ப்பனர்கள் என்ன பண்ணாக்கா, கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், அதாவது மரண தண்டனைக்கு உட்பட்ட குற்றங்களை செய்யலாம், ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கிடையாது. நீ கொலை பண்ணலாம், ஆமாம், கொள்ளையடிக்கலாம், நீ வந்து பாலியல் வன்முறை பண்ணலாம், கூத்தியா வச்சுக்கலாம், இருக்கு, ஆமாம், நீ கூத்தியா வச்சுக்கலாம், நீ வந்து காலனி சட்டத்துல பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிராப்தம் இருக்குன்னு அப்போ உள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிருச்சு. ஸோ இங்கே ஏன் சொல்ல வரோம்னாக்கா, இப்போ எந்த ஒரு குற்றம் செஞ்சாலுமே எல்லாருக்கும் சட்டம் சமம்னு சொல்லுது. அது இல்லாமல் பார்ப்பனர்கள் பை பெர்த்தாக எங்களுக்கு உயரிய தண்டனை கிடையாது அப்படின்னு. இப்போ இந்து மதம் சொல்கிறாங்களா, அங்கே போய் என்ன சொல்லியிருக்கணும்னாக்கா, ஐயா அந்த மரண தண்டனை கொடுமையான தண்டனை, நாங்கள்லாம் இந்துக்கள், இங்கே உள்ள வன்னியர்கள், கவுண்டர்கள், தேவர்கள், இப்போ என்னக்கா இப்போ சில பேர் கிக்கி பண்ணலாம், வங்க ஒழுங்குமுறை சட்டம்னாக்கா வங்கத்தில் கொண்டு வந்தது, நீங்கள் பனாரஸ் சொல்கிறீங்க, அங்கெங்க வன்னியர் கவுண்டர் தேவர் அப்படின்னு காமெடிக்கல் பண்ணலாம். அங்கே யாதவ்ஸ் இருப்பாங்க, ஜாட்ஸ் இருப்பாங்க, தாக்கூர்ஸ் இருப்பாங்க, இவ்வளவு அங்கே இருக்காங்க இல்லை. அதே மாதிரி அந்த ஊர் வன்னியர்கள் அவங்க எல்லாம் இல்லை. என்னன்னாக்கா இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, வங்க ஒழுங்குமுறை சட்டம் மாதிரி சென்னை மாகாண ஒழுங்குமுறை சட்டம்னு கொண்டு வந்தாங்க, மதராஸ் மாகாண ஒழுங்குமுறை சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த மதராஸ் மாகாண ஒழுங்குமுறை சட்டத்துல இதே மாதிரி பார்ப்பனர்களுக்கு சில விலக்கு வச்சாங்க. அதனாலதான் நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். அதனாலதான் ராஜகோபால் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பெரிய ஆளானது. அதேதான். அதனால இப்ப கேட்கும் போது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கேட்கறாங்களே தவிர, நாங்கள்லாம் இந்துக்கள், தேவர் இந்து, வன்னியர் இந்து, ஒரு புலமர் இந்து, கவுண்டர் இந்து, நாடார இந்து, இவங்கெல்லாம் இந்து தானே. அப்போ நான் எங்கள் இந்துக்களுக்கு இது கொடுக்காதீங்க, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கொடுங்கன்னு கேட்கல. அவன் சொன்னது பார்ப்பனர்களாக எங்களுக்கு மட்டும் கூட. அவன் வன்னியர் கவுண்டர் பனாரஸ் பாப்பானா இருந்தாலும் பாப்பானுக்கு கூட தெளிவாக கேட்டான். ஆமாம், அதனால மற்றவர்கள்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பை பர்த்தா இவனுக்கு எதில் இதுவும் ஒரு வகையான ஊழல். ஏன்னாக்கா பை பர்த்தா எனக்கு ஒன்று கிடைக்குது, இதை விட மிகப்பெரிய ஊழல் கிடையாது. இப்போ பணம் காசெல்லாம் வேற, அந்த ஊழலை விட பிறப்பால் ஒருவனுக்கு இப்படி ஒன்று கிடைக்குதுனாக்கா இதை விட ஊழல் வேற என்ன எடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இதுதான்ப்பா மிகப்பெரிய ஊழல். முதல்ல ஒழிக்க வேண்டிய ஊழல் இந்த ஊழல் தான், ஒழிக்க வேண்டிய ஊழல். இந்த ஊழலை பற்றி சங்கர் வாய திறக்க மாட்டாப்புல. ஆனால் என்ன பண்ணுவாப்புனாக்கா, இதை போட்டு கொளுத்த மாட்டாப்புல. என்ன பண்ணுவாப்புனாக்கா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் 10 ரூபா லஞ்சம் வாங்கிட்டான், அவனை குத்தி, அதாவது லஞ்சத்துக்கு நம்ம சப்போர்ட்லாம் பண்ணல, லஞ்சம் வாங்குறது தவறு தான். அதையே உங்க நெத்தியில ராமம் போட்டு ஒருத்தர் ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான்? இந்த வாங்கியிருக்கான்ல, டிடி கிருஷ்ணமாச்சாரி வாங்கியிருக்கான்ல, பல கோடிகளில் வாங்கியிருக்கான்ல. ஊழல் வாரிப்பா அவரு. ஆமா, அவரை நீ காட்டியிருக்கணுமா இல்லையா? அப்புறம் அந்த சித்ரா ராமகிருஷ்ணனா அவர் அம்மா ஒன்று அந்த இதுல NSB இதுல பங்குச்சந்தையில ஸ்டாக் மார்க்கெட்ல, ஆமா, சித்ரா ராமகிருஷ்ணன் அது பேரு. அது எத்தனை கோடி ஊழல் பண்ணுச்சு? அது பாப்பாத்தி தானே. எப்ப எத்தனை சொல்லணுமா இல்லையா? எத்தனை பாப்பான் ஜெயில கிடக்குறான் தெரியுமா? இந்த மாதிரி ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி இதெல்லாம் எத்தனை பாப்பானுக்கு ஊழல் கிடக்குறான் தெரியுமா? சார் அமெரிக்கார மறந்துறான் சார்.
அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஆமா, அப்ப பை பர்த்தாக இப்படி சட்டத்துல ஒரு ஊழல் பண்ணாங்க 1795. இப்ப நான் எங்க போறேன்னாக்கா சத்ரபதி சிவாஜி கிட்ட போறேன், இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி. ஆமா, இப்ப சத்ரபதி சிவாஜி என்ன பண்றாப்புனாக்கா அவர் வந்து பல நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள சிறு சிறு நாடுகளாக இருக்கும் இல்லையா, எல்லாம் அடிச்சு போட்டு அவர் வந்து மாபெரும் சக்கரவர்த்தியாக மாறுகிறார். அதாவது சத்ரபதி சிவாஜினாக்கா பேரரசன் அர்த்தம், சத்ரபதி அப்போ பேரரசன். இப்போ எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாப்புல. இப்போ அவருக்கு வந்து மன்னராக முடிசூட்டணும். எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிட்டாப்புல, கஜானா நிறச்சிட்டாப்புல, ஊர் மக்களுக்கு உலக மக்களுக்கே தான் ஒரு மிகப்பெரிய பேரரசன், தான் பெரிய மாவீரன் நிரூபிச்சிட்டாப்புல. இப்போ அவர் பட்டம் சூட்டணும், பட்டம் சூட்டு மன்னனாக பட்டம் சூட்டுறா. அவருடைய அரச வேலை யாராக இருக்குனாக்கா பிரதம மந்திரியாக இருப்பவர், பிரதம அமைச்சராக இருப்பவர் வந்து ஒரு பார்ப்பனர். ஸோ அந்த பார்ப்பனருடைய பேர் வந்து தான் வச்சிருந்தேன், இங்கே இருக்கு பாருங்க, பிரதம மந்திரி. ஆமாம், போரோபந்த் பிங்க்லே அதான் பிரதம அமைச்சருடைய பேர். இப்போ அவர் பட்டம் சூட்டணும். இவர் பட்டம் சூட்டக்கூடாது என்று மோரோபந்த் பிங்க்லே அப்படின்ற பிரதம அமைச்சர் முதல்ல முட்டுக்கட்டையை போடுறாப்புல. பார்த்துங்க, மன்னருக்கு கீழே வந்து வேலை செய்யக்கூடிய ஆளு, ஆமாம், நீ செய்யக்கூடாது அப்படின்னு மன்னருக்கு ஆர்டர் போடுறாப்புல. அதாவது மன்னரிடமிருந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்கக்கூடிய அவர் பார்த்து நீ இந்த அமைச்சராக இருந்துக்கு என்று அவர் கைகாட்டி பிரதம அமைச்சராக நான் பார்த்து ஆளாக்கணும்டா உன்ன அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர், ஆமா, நீ பட்டம் சூட்டக்கூடாது அப்படின்னு மன்னரை எதிர்த்து பேசுறாரு. அவருக்கு என்ன மன்னர்? சத்ரபதி சிவாஜி எதிர்த்து பேசுறாப்புல. இப்ப ஊர்ல உள்ள பாப்பானுங்கள்லாம் ஒண்ணு குடிக்கிறானுங்க. ஒண்ணு கூடிக்கிட்டு யாரும் பட்டம் சூட்ட முடியாது, பட்டம் சூட்டு விழாவை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்ப சத்ரபதி சிவாஜி நினைச்சிருந்தா அத்தனை சாம்ராஜ்யங்களை அடிச்சு நொறுக்கியவர் போடா மயிருன்னு சொல்லிட்டு அவரே எடுத்து தலப்பாக வச்சுட்டு அப்படி கம்பீரமா உட்கார முடியாதா? அப்ப என்னவாக அப்ப இருந்த மக்களுடைய மனநிலை என்னன்னாக்கா, பார்ப்பனர்கள் ஒரு விழா நடத்த வேண்டும், அதுல பார்ப்பனர்கள் வேதம் ஓத வேண்டும். ஒண்ணுத்துக்கும் ஒரு விழா இருக்கு. கல்யாணத்துக்கு ஒரு விழா, காதுகுத்துக்கு ஒரு விழா, கருமாதிக்கு ஒரு விழா, பட்டம் சுற்றுறதுக்கு ஒரு விழா, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு விழா ஒரு பேரில் இருக்கும். அதில் பார்ப்பனர்கள் உட்காந்து யாருக்கு செய்கிறாங்களோ பொதுமக்கள் கூடுவாங்க. ஓகே, இந்த விழாவா, இது வந்து கல்யாணம் பண்ணுற விழா, ஓகே இதில் பார்ப்பனர் இருக்கார், அப்போ அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் இனிமேல் வந்து அவங்க வந்து புருஷன் பஞ்சாதி, வெளியில் போனாக்கா நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க, நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுப்பா, அவங்க கை கூத்துட்டு செல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம்ப்பா. இப்போ பார்ப்பனர் இல்லாமல் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுனாக்கா அந்த கல்யாணத்தை மக்கள் கல்யாணமாக ஏற்க மாட்டார்கள். அவங்க வந்து கள்ள உறவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது கள்ள உறவில் பிறந்த குழந்தை, ஆமா, அதாவது இல்லீகல் சைல்டு, தமிழ்ல சொல்லணும்னாக்கா தேவடியாள் பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அப்படிதான் அப்போ உள்ளது. அப்போ இவரே மகுடத்தை தூக்கிட்டு உட்கார முடியாது, மக்கள் இருக்காங்களா, இவர் பெரிய அப்பாட்டக்கரா இருக்கலாம், இவர் வாயில் எடுத்து வாய்க்குள்ள சொல்லட்டி அப்படியே வயிற்று வழியா எடுக்கிறதுக்கான வீரம் இருக்கலாம் அவர்கிட்ட. ஆனால் முடிசூட்டு முன்னால பாப்பா இருந்து முடிசூட்டி ஹீ இஸ் அவர் கிங்டம்னு சொன்னா தான் நீ கிங்டம், இல்லைன்னா கிடையாது. அப்போ இந்த விழாவை பார்ப்பனர் தான் நடத்த வேண்டும் என்று அப்பொழுது சட்டமே இருந்தது. அவன் மன்னனா இருக்கலாம், ஆனா சட்டம் மனு என்ன சொல்றது அதுதான் சட்டம். அப்ப பாப்பா நடத்தணும். பாப்பா ஊர் முழுக்க உள்ள பாப்பான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா, டே நீ சூத்திரண்டா, நீ வந்து சத்திரியர் கிடையாதுங்கிறான். என்ன சொல்ற, நான் சத்திரியர்ரா அப்படிங்கிறான். இல்ல நான் இவ்வளவு ஃபோர்ஸா சண்டை போட்டுருக்கேன், என்ன போய் சத்திரியர் இல்லைங்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, நீ சூத்திரம் தான், நீ சூத்திரம் தான். அதனால நான் உங்களுக்கு, அதாவது நாங்கள் சிவாஜிக்கு, சத்ரபதி சிவாஜிக்கு முடிசூட்ட மாட்டோம், ஆளுவதற்கான தகுதி அவர் கிடையாது. பிகாஸ் அவர் எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் பை பர்த் அவர் ஒரு சூத்ரன், ஹி இஸ் நாட் அ சத்திரியர் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவனாக, போன்ஸ்லே அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் சிவாஜி. இப்போ போன்ஸ்லே அப்படிங்கிற சமூகம் வந்து சத்திரிய சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவாள் என்ன சொல்றான்னா, இவர் இந்த பாப்பானெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி சிவாஜியை சத்திரியர் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, போன்ஸ்லே இல்லை, நீ எந்த சாதியாக வேணாலும் இருக்கலாம், நீ வன்னியராக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன தேத்ரா 2வது யுகம், திரேதாயுகம், மொத்தம் 4 யுகம், அதில் 2வது யுகம் திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்தில் அந்த பரசுராமன் இருக்கு அப்படி இல்லை, அவர் வந்து ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத மற்ற சத்திரியர், வைஷ்யர், இந்த 2 கேட்டகரியில் உள்ள எல்லா மக்களையும் ஒருத்தர் விடாம கொண்டு கிழிச்சுட்டாப்ல. அதாவது எப்படி குஜராத்தில் இஸ்லாமியர்களை கொன்றார்களோ அதே போல வயிற்றில் இருக்கிற சிசுவை கூட கிழித்து வெளியே எடுத்து அந்த சிசுவை வந்து கீழே போட்டு மிதிச்சு எப்படி கொன்னாங்களோ அதுபோன்று அன்று திரேதாயுகத்தில் பரசுராமன் எந்த ஈவு மிரக்கமும் இல்லாமல் அவன் வந்து ஒட்டுமொத்த சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்த வைஷ்யர் வர்ணத்தை சார்ந்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக கருமதம் கொண்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சத்திரியர் வைஷ்யர் 2 வர்ணமும் கிடையாது. இதான் திரேதாயுகத்தில் நடந்தது.
அதனால திரேதாயுகத்துக்கு அப்புறம் 3வது யுகம், இது 4வது யுகம், கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அப்பவே சத்திரியரும் வைஷ்ணவரும் கிடையாது. நீங்களாம் 2 யுகத்துக்கு முன்னாடியே செத்துட்டீங்க. சூத்திரர்கள். இப்ப இருக்கிறது 2 தான். ஒண்ணு பிராமணர், இன்னொன்னு சூத்திரர். இந்த 2 தான் இப்போதைக்கு இருக்கு. அப்ப நீ வந்து சூத்திரன், நீ சொல்லலாம் போன்ஸ்ல சத்திரியர்னு கிடையாது, நீ ஒரு சூத்திரன். நீ பரம்பரடா அப்படின்னு எத்தனை சாங் வேணா வச்சுக்கிறேன், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதனால அது கிடையாது அப்படின்னு சொல்றாப்ல. இப்போ தலைவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிவாஜிக்கு, சத்ரபதி சிவாஜி யோசிக்கிறாப்புல. இப்போ வாரணாசிக்கு ஆள் அனுப்புறாப்புல. திருட்டு போல பூரா அங்கே தான் இருப்பான கூட இருக்கு. ஃப்ரீயா இருக்கலாம்ல, அங்க இல்ல ஃப்ரீயா இருக்கலாம் இல்ல, ஏன்னா கொல்லக்கூட்ட தலைவன் அங்க இருக்கானாக்கா கொல்லக்கூட்டம் முழுக்க அங்கதான் இருக்கு. அதனால செலக்ட் பண்ணி அங்கேயே. இப்போ வாரணாசிக்கு சிவாஜி ஆள் அனுப்புறாப்புல. அங்கேருந்து போயிட்டு ஒரு பாப்பானை அழைச்சிட்டோன்னு சொல்லிட்டு காகுபட்டர்னு ஒரு பாப்பானை பிடிச்சிட்டு வராங்க. காகுபட்டர்னு ஒரு பாப்பானை பிடிச்சிட்டு வராங்க. காகுபட்டர் வரும்போது சும்மா வரல, இந்த மாதிரி ஒருத்தன் சிக்கிட்டான். அதனால வாங்க அம்பி வாங்க, ஒரு 6 மாசத்தை அவனை வச்சு தேத்திட வேண்டியது. தேத்திடலாம், கஜானா ஃபுல்லா வச்சிருக்கான், ஃப்ரெஷ் பீஸ் இருக்கான். இப்பதான் போறீங்கலாம் முடிச்சு கஜானா ரொம்ப வெளியுது, போட்டுற வேண்டியது. கமான் அத்திம்பேர் கிளம்புங்கோ, தோப்பனார் கிளம்புங்கோ, மண்ணி கிளம்புங்கோ, ஆத்துக்காரி கிளம்பு, அம்பி எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தூக்கிட்டு அங்கே போகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஒட்டுமொத்த வகைராக்களையும் தூக்கிக்கிட்டு வரிசையாக கிளம்புறாங்க. கிளம்பி நேரம் எங்கே போகிறாங்கனாக்கா சத்ரபதி சிவாஜி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க. இப்போ உட்காந்துட்டாங்க. 6 மாதம் தின்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும். அப்புறம் ஃபோனை போட்டுட்டே ஒருத்தன் சிக்கியிருக்கான் வாடான்னு சொல்லிட்டு இப்படியே எல்லாரும் வர வச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்க பூரா பார்ப்பாங்க, அங்கே தான் இருக்காங்க. பூரா தின்னு கொடுத்து அந்த கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. பாஸ், திஸ் இஸ் நாட் அ காமெடி, திஸ் இஸ் ட்ரூ. இதுதான் நடந்தது. இதுதான் உண்மையான சிவாஜியோட வரலாறு. உண்மையான சிவாஜியோட வரலாறு தான். ஒட்டுமொத்தமாக தின்னே அந்த கஜானாவை காலி பண்ணாங்க. 6 மாசமாக. இன்னைக்கு இந்த தர்பப்புல் வச்சு இது பண்ணணும். அதுக்கு வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட 2 பெரிய பசுக்கள். பசு எவ்வளவு பெருசு இருக்குமோ, ஆமா பசு எவ்வளவு பெருசு இருக்குமோ அதே சைஸுக்கு 2 பசுவை வச்சு செய்யணும். சரி கொண்டாந்து செய்யறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பசுவை முடிச்சோடனே நீங்க எடுத்துட்டு போக கூடாது, ஏதாவது பார்ப்பனர்களுக்கு தான் நீங்கள் இதை தானமாக கொடுக்க வேண்டும். அப்ப எந்த பார்ப்பனரை கொடுக்கலாம்? அந்த நாளைக்கு கொடுக்க கூடாது. ஒரு நல்ல நூல் போட்ட ரொம்ப வெல் எஜுகேட்டடா அவங்க முன்னாடி நின்று ஒரு பார்ப்பனர் பேசுவாரு, அந்த 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 பார்ப்பனர்கிட்ட தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிருது. மறுநாள் இந்த யாகம் இன்னைக்கு பண்ணணும். இந்த யாகத்துல நீங்க வந்து தங்கத்தால் செய்த வாத்து ஒண்ணு வாங்கி அத்திம்பேர் வந்து ஓலை அனுப்பியிருக்கா. உள்ள அங்கே வந்து அவளுக்கு கொஞ்சம் நெய் கம்மியாக இருக்கிறது தான். அப்படியா செத்த போடுறா அம்பி. மண்ணா இன்னைக்கு என்ன பண்ணணும்னா நெய்யை வச்சு ஒரு யாகம் பண்ணிடலாம். ஒரு 2 லிட்டருக்கு நெய், ஒரு 4 ஜாக்கி ஜட்டி, 2 போலீஸ் கிளாஸ், இன்னைக்கு யாகத்துக்கு அவ்வளோதான். யாகத்துக்கு அது போதும். வேற ஏதாவது வேணுமாடா அம்பி, அந்த பையன் போகிறவங்களும் சொல்லிடு அப்படின்லாம் 6 மாதம் வச்சு செஞ்சதுல ஒட்டுமொத்த அரண்மனையோட கஜானாவும் காலி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி செப்பு வரைக்கும் விடாமல் அந்த ஆள்கிட்ட கரெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும், அதாவது தங்கம் காலியானோட வெள்ளிக்கு போயிட்டாங்க, வெள்ளிக்காரனோட அடுத்த செப்பு, அதுக்கப்புறம் துப்புன்னு துப்பிட்டு போயிட்டாங்க, வளர்ச்சி கட்டி காலி பண்ணிருக்காங்க. ஆமா, இது குறித்து வந்து கோவிந்த் பன்சாரி வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, சிவாஜி கவுன் ஓத்தா அப்படின்ட்டு. அந்த புத்தகத்தை எழுதுனதுக்காகவே அவரை வந்து சனாதன் சன்சாத்துங்கிற இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாள் பிரிவு சுட்டு குன்னிச்சு துள்ள துடிக்க இந்த இந்த உண்மையை சொன்னதுக்காக இன்னைக்கு உட்காந்து தியேட்டர்ல உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. சாவா படம் பார்த்துட்டு சிவாஜியோட வரலாறு தெரியாம போச்சுடா நமக்கு அப்படின்ட்டு. உண்மையான வரலாறு இதுதான். அவன் எடுக்கிற படம் ஃபுல்லா ப்ரொபகண்டா மூவி. ஆமா, இப்போ அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து காகுபட்டார் இருக்கார்ல, சரி கடைசியாக இவ்வளோதெல்லாம் காலி பண்ணிவிட்டு சரி யாகத்தை பண்ணி இவரை சத்திரியன்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்கள, பண்ணுற யாகத்தோட பேர் தான் சொல்லணுமா சொல்லணுமா சரி இன்னும் 2 நாள் எனக்கு வந்து ஏதாவது வாங்கி கூட நான் சொல்கிறேன். ப்ரோ 2 நாள் ஆயிடுச்சு, சத்திரியப்பட்ட வேணுமா சரி இந்த காலை கொஞ்சம் அமைக்கி விடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டீல் பண்ணியிருக்காங்க. அதை யோசிச்சு பாருங்க, ஊரே நாடையே வந்து துவம்சம் பண்ண மன்னர் இவங்கிட்ட போயிட்டு ஒரு தடவை சொல்றா சத்திரியன்னு கூப்பிடுறா, வாயால ஒரு தடவை கூப்பிடேன் அப்படிங்கிற கெஞ்ச விட்டுருக்காங்க. அப்போ பாருங்க, அவனுங்க குவான்டிட்டியாகவும் கம்மி, குவாலிட்டியாகவும் கம்மி. பட் ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய தன்னை, அவனை விட பெரிய வீரன், சூராதி சூரன், பணபலத்தில், படைபலத்தில், அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் பெரியவன். அவன் எப்படி இவன்ட்டு அடங்கி உடங்கி உட்காந்துருந்தாங்க. இந்த மனநிலையை சாத்தியம்ங்கிறது இருக்கு, இந்த மனநிலையா கொண்டு போய் மக்களை வந்து முட்டாளாக்குனது இருக்குல்ல, இதுதான் பார்ப்பனியத்தின் வெற்றி. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள அடிச்சுன்னு வரைக்கும் இன்னைக்கு அவங்க மூலையில் உட்கார வச்சிருக்கிறது காரணம் அதுதான். அதனால திரும்ப திரும்ப அவங்க அடிச்சுட்டே இருக்கிறது. நமக்கு அடிச்சுட்டே இருந்தால் கருத்து ரீதியாக அடிச்சுட்டே இருக்கிறது. நீங்க திரும்ப கருத்து ரீதியாக அவங்களை மேலே விட்டுக்கினாங்க, நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அதை எப்படி ஆஃப் பண்ணுங்கிறத நம்ம பெருசு சொல்லிட்டு கொடுத்து பிறகு அதைத்தான் நம்ம அந்த ரூல் புக் அப்படியே கையில் பிடிச்சிட்டு வச்சுக்கணும். அதில் தான் அவர் பண்ணுற யாகம் பேர் என்னாக விருத்தியோஸ்தமா சடங்கு.
வித்தியோஸ்தமான ஒரு யாகம் ஒன்று. அந்த வித்தியோஸ்தமா யாகம் செஞ்சோம்னாக்கா சூத்திரராக இருக்கிற நீங்கள் சத்திரியராக மாறிடலாம். இப்போ சும்மா இப்படி பண்ணிட்டு இந்த போஸ்லேங்கிற ஜாதி வந்து மாறிடுச்சுனாக்கா நம்ப மாட்டானுங்க, அந்த ஊரில் பார்ப்பானுங்க. இப்போ நம்ப வைக்கணும். இப்போ அதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணுறான். யாரு காகு போட்டுரு வாங்கின காசு ஒரு கதை ரெடி பண்ணுறான். அதாவது இப்போ நீங்கள் வந்து போஸ்லேங்கிற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களா, போன்ஸ்லே. இப்போ நான் என்ன கதை விட போகிறேன்னாக்கா, நீங்கள் வந்து போன்ஸ்லேவ்லேருந்து போன்ஸ்லே கிடையாது, அதனுடைய மரபு, அந்த போன்ஸோட மரபு எங்கேருந்து வந்ததுனாக்கா அது வந்து சிசோடியா. இப்போ இந்த சிசோடியா டெல்லியில் ஒரு மணி சிசோடியாங்கிறது ஒரு சாதி, ஒரு கம்யூனிட்டி அது. ஸோ சிசோடியாங்கிறது ஒரு சத்திரிய சாதி. இது அந்த சிசோடியா அப்படிங்கிற சாதி வந்து அந்த திரேதாயுகத்தில் போட்டு கொண்டாப்புல இல்லை பரசுராம, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாப்புல. பரசுராமனுக்கு சரியா சம்பவம் பண்ண தெரியல, அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டாப்புல. அதனுடைய எச்சமாக தான் நீங்கள் தொடர்ந்து வந்து இன்னைக்கு போன்ஸ்லேவாக சிசோடியா போன்ஸ்லேவாக மாறி. அப்போ ரத்தம் அந்த பரம்பரை அதெல்லாம் அங்கேருந்து வந்ததுன்னு நான் கதை விடுவேன். நீங்கள் ஆமான்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை விடுறான். இந்த கதையை விட்டோடனே ஆமாங்க நாங்கள் சிசோடியா மல்லாந்து கொடுத்துருக்கிறப்ப எப்படியெல்லாம் சிந்தனை போகுது. அந்த சிசோடியா இன்னமும் இந்தியா முழுக்க இருக்கிறது. அந்த சிசோடியா வம்சத்தினுடைய ஒரு உட்பிரிவாகத்தான் போன்ஸ்லே அப்படின்னு கொண்டு போய் இங்கு சொருவி அங்கு சொருவி சத்திரின்னு சொல்லி முடிய சுட்டுட்டான். வாங்கின நெய்யுக்கு எதையோ சொல்லி வண்டியில் வச்சாச்சு. அப்போ ஒரு பாப்பான் காகுப்பட்டருங்கிற ஒரு பாப்பான் அங்கேருந்து ஒரு அதாவது தினமும் யாசகம் எடுத்து சோறு தின்னக்கூடிய ஒரு பாப்பான். அவன் இங்கே வந்து மிகப்பெரிய அந்த வேலை சோத்துக்கு தவிர மறுவேளை சோத்துக்கு எதுவுமே வச்சுக்க கூடாது, செல்வம் சேர்க்க கூடாதுன்ற நிலையில் இருக்கிற அந்த பாப்பான். ஆனால் பாருங்கள், இங்கே சூத்திரன் சத்திரனாக மாற்றிட்டேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு ஆட்டையை போட்டு அந்த ஒட்டுமொத்த ஒரு அரசாங்கத்தினுடைய கஜானாவே காலி பண்ணி அவன் வந்து வாரணாசியில் கொண்டு போய் செட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து நாட்டை நடத்தணும்னா இன்னொரு 10 படையெடுப்பு நடத்தணும். ஆமாம், காசு வரும். இல்லை, இதனால தான் என்ன பண்ணாருனாக்கா, இவருடைய அடுத்தடுத்த வாரிசுகளில் ஒருத்தரான சாகு மகராஜ் இருக்காருல்ல, நல்லா சாத்துன்னு சாத்தினாப்புல பாப்பானுங்களுக்கு. இந்தியாவிலேயே முதல் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தியது சாகு மகராஜனுடைய ஆளுகைக்கு கீழே தான் கோலாப்பூர். அந்த கோலாப்பூர் ஆளுகைக்கு தான் நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய ஃபண்டில் தான் போய் படித்தார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளி. இதை பற்றி இன்னும் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு அண்ணா எழுதிய நாடகம். அது வந்து சிவாஜி இந்த பார்ப்பனர்களால் எவ்வாறு இழிவு செய்யப்பட்டார் என்பதை அங்குலமாக எழுதியிருப்பாரு. ரொம்ப விரிவாக எழுதியிருப்பாரு. உண்மையிலுமே வந்து சிவாஜி வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு இந்துத்துவ ரிபாலா, ஒரு இந்துத்துவ ஐக்கானா கிடையாது. அவர் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மன்னன் வந்து எப்படி வந்து சுரண்டப்பட்டாங்கிறதுக்கான ஐக்கானவர் அவர் நம்பால். அவரு அதனாலதான் அவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த பாப்பான பாருங்க, அதாவது நீ சத்திரியன் இல்லை சூத்திரன் அப்படின்னு சொன்னதே ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை. அது ஒரு இமேஜின் கதை தானே. அது சத்திரியன் சூத்திரங்கிறதுலாம் இந்த பரசுராம கொண்டதெல்லாம் ஒரு இமேஜின் கதை தானே. இந்த இமேஜின் கதையை வச்சு உண்மையான வீரனை உண்மையான மன்னன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மக்கள்கிட்ட. நீ மன்னனாக ஆக வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கதையை அவனே சொல்றான். அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு வாங்கிக்கிறான். அப்ப ஒண்ணுமே இல்லாம, அதாவது உழைப்பே இல்லாமல் வெறுமனே இந்த கதைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எப்படி ஒரு சாதாரண ஒரு யாசகம் வாங்குற காகுப்பட்டு எப்படி மிகப்பெரிய செல்வந்தரானு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஊழல். இது எப்படி இந்தியாவின் மக்களே பார்ப்பனர்கள் எப்படி சொல்றாங்கன்னா இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப பரசுராமன் ஒருத்தன் உண்மையில இருந்து இந்த சம்பவங்கள் இந்த திரேதா யுகம்லாம் நடந்துச்சுனாக்கா அதுக்கு நான் ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும். அப்புறம் இந்த சத்திரியன் சூத்திரங்கள்லாம் உண்மைனாக்கா அதுக்கு நான் ஆதாரங்களை சப்மிட் பண்ணணும். இப்போ உன்னை வந்து சூத்திரன்லேருந்து சத்திரியனை ஆக்க போகிறேன், இந்த சிசோடியா போன்ஸ்லே இதெல்லாம் வந்து உண்மைனாக்கா அதற்கான ஆதாரங்களை பேப்பரை சப்மிட் பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லாமல் பாப்பான் அப்படின்னாக்கா எங்கே போய் நின்னாலும் வாயால் ஒரு கதையை விட்டு இது வந்து புராணம், இது வந்து இதிகாசம், இது திரேதா யுகம், இது அந்த யுகம், இது இந்த யுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு 3000 வருஷத்துக்கு நடந்தது 10,000 வருஷத்துக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு கதையை விட்டு அடித்து அதை சட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நான் கொண்டு வந்தேன் இன்றைக்கி. ஸோ அடுத்ததாக நான் எங்கே இப்போ யூட்டர்ன் போட்டு போக போகிறேன்னாக்கா ஜோதிராவ் ஃபுலே. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம், ஷார்ட்டாக சொல்லிடுறதுல. ஜோதிராவ் ஃபுலே 1873 சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. உண்மையை தேடும், உண்மையை கண்டறியும் அல்லது உண்மையை தேடும் அமைப்பு அப்படின்னு. அது என்னக்கா பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஏன்னாக்கா பார்ப்பனர்கள் வந்து இந்த மாதிரி தான் வீட்டில் நடக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பார்ப்பனர் இல்லாத வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் இருந்து அதை செய்தால்தான் வீட்டுல நான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல நான் பணமா இருக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க வந்துடுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அப்படி வரும்பொழுது அவனுக்கான சம்பளத்தை அவனே நிர்ணயிப்பான். அந்த பாப்பானை வச்சுதான் நடத்தி ஆக வேண்டும். நடத்தலைனாக்கா சட்டப்படி குற்றம், உனக்கு தண்டனை.
அதற்கு சம்பளமாக மிக அதிகமான காசுகளை வந்து சம்பளமாக அவன் நிர்ணயிச்சுக்கிறது. இது ஏன்டா ஏன் விட்டு நிகழ்ச்சிக்கு ஒன்னையாண்டா ஒன்று உட்காராங்கன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. இந்த சடங்கு முறைகள் எல்லாம் தவிர்த்து அந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு பண்ணி வைக்கிற கல்யாணங்களை மற்ற விஷயங்களை கருமாதிகளை எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாரு. அப்படி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஃப்ரெண்டோட பேர் வந்து பாலாஜி குஷாலி பாட்டில், அவருடைய 2 பெண்களுக்கு திருமணம் நடக்குது, பார்ப்பனர் இல்லாமல் திருமணம் நடக்குது. அப்போ நடக்கும்பொழுது என்னன்னாக்கா கேஸ் ஆகுது. கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த ஊர் பேர் வந்து ஓட்டூரில் அந்த பாப்பா பேர் வந்து வாமன் ஜெகநாத் ஜோஷி. அந்த பாப்பா அந்த ஏரியாவை சார்ந்தவன். இப்போ ஒரு பாப்பா அந்த ஏரியாவில் இருக்கானாக்கா, அவன் தலைமை பாப்பானா இருக்கானாக்கா, அவனை வச்சு தான் திருமணம் நடத்தி ஆகணும். அந்த பகுதிக்கு உட்பட்டு ஒரு பார்ப்பனர் இருப்பாரு, அவரு தான் வந்து அதை நடத்தணும். நீ நடத்தாமல் விட்டினாக்கா அந்த பாப்பா அவன் மேலே கேஸ் போடுவான். கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுப்பான். கோர்ட்டுக்கு இழுத்து அப்போ சட்டம் என்னவாக திரும்ப இருந்துச்சு, அந்த ஏரியாவில் உள்ள பாப்பானை வச்சு நீ நடத்தாமல் இருந்து வெளியூரில் உள்ள பாப்பானை வச்சு நடத்திருந்தீங்கன்னா, பாப்பானை வச்சு தான் நடத்திருக்கேன், ஆனால் வெளியூரில் உள்ள பாப்பா அப்படின்னாக்கா அந்த பாப்பானுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தியோ அந்த சம்பளத்தை இந்த பாப்பானுக்கு கொடுத்தினாக்கா கேஸ் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ பாப்பானை வச்சே நடத்தலைங்க நான் அப்படின்னு சொல்ல போனேனாக்கா இப்போ நீ வந்து ஃபைன் கட்டணும். பாப்பான் இல்லாமல் ஆனால் பார்ப்பனை முறைப்படி நடத்திருக்க அப்படின்னாக்கா நீ ஃபைன் கட்டணும். அந்த பாப்பானுக்கு அவருக்கு எவ்வளோ கொடுத்தியோ அதோட டபுள் மடங்காக நீ ஃபைன் கட்டணும். இதுதான் அப்போ உள்ள சட்டம். இப்போ ஜெகநாத் ஜோஷி, வாமன் ஜெகநாத் ஜோஷி வந்து வழக்கு போட்டு உள்ளே எடுக்கிறாப்புல. இப்போ ஜோதிரா ஃபுலே உள்ளே போகிறாப்புல, பாலாஜி குஷால் பாட்டில் உள்ளே போகிறாப்புல. உள்ளே போயிட்டு அவங்க வைக்கிற வாதம் பண்ணாக்க நாங்கள் ஹிந்து முறைப்படியே கல்யாணம் நடத்தலாங்கிறாங்க. கல்யாணம் நடந்துச்சா? ஆமாம் நடந்துச்சு, ஆனால் இந்து முறைப்படி நடக்கலை. ஆமாம், இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா நாங்கள் தாலி கட்டலை, இந்து முறைப்படி தாலி கட்டணும், நாங்கள் தாலி கட்டலை, வேத மந்திரங்கள் ஓதலை, நாங்கள் ஓதலை, அந்த இது சுற்றி வரல, அது யாகமும் நாங்கள் வளர்க்கலை. அப்புறம் எப்படி இந்து மத பிரிவு நடக்கும்? இந்து முறைப்படி நடந்தால்தானே நாங்கள் காசு கொடுக்கணும், அதனால் நாங்கள் காசு கொடுக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி கடைசியில் இந்த கேஸ் வந்து ஜோதிரா ஃபுலேவுக்கு ஆதரவாக போய் முடியுது. ஆனால் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி பல வழக்குகள் அந்த பீரியடில் போய் பார்ப்பனர்களுக்கு தண்டம் கட்டியிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னாக்கா, இப்போ இவனை வச்சுக்கலாம் நடத்தலை அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு ஃபைன் கட்டுற அளவுல சட்டம் இருந்திருக்கு. அப்போ உழைக்காமலே காசு வாங்க முடியும். நீ யாரோ வச்சு நடத்திருக்க, அங்கே போய் யாரும் கூட வளர்க்கலாம், வந்து அந்த வேலை கூட செய்யலை, ஆனாலும் என்ன எல்லாமே வேற ஒருத்தனை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க வந்து அவனுக்கு அதே பணத்தை கொடுக்கணும். 5000 10,000 ஆகணும், அதை அவனுக்கு தூக்கி கொடுக்கணும். இப்போ இந்த பார்ப்பனர்களால் சுரண்டப்படுதுன்னு சொன்னோம்ல, இதில் என்ன வேலையை செஞ்சு கிழிச்சுன்னு அவனுக்கு காசு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். உன்னுடைய அதாவது நான் உன்னை உழைப்புன்னு என்ன இருக்குது, நான் உன்னை மதிக்கலை, நான் உன்னை கூப்பிடலை, எனக்கு தேவையில்லைன்னு நான் ஒதுங்குறேன். ஆனால் இந்து மத சட்டம்னு உனக்கு இவங்களே எழுதி வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தில் என்னை உள்ளே கொண்டு வரணும், எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கை காசு. அந்த 5000 ரூபாய் என்கிட்ட இருந்துச்சுனாக்கா என் ஃபேமிலி கூட்டு நான் டூர் போவேன். அந்த 5000 ரூபாய் என் குடும்பத்துக்கு நான் ஒரு நகை வாங்கி வைப்பேன். அந்த 5000 வச்சு குடும்ப செலவு பண்ணுவேன். ஆனால் அந்த 5000 நான் சும்மா கூட தூக்கி ரோட்டில் போகிறவங்க கொடுக்குறேன், அது ஏன் விருப்பம், நான் எதுக்கு உணவு கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி தான் காலங்காலமாக இவர்கள் உழைக்காமல் நம்மளை ஏமாற்றி சுரண்டது இருக்குல்ல. ஒரு கடத்த அப்புறம் சட்டங்கள் மாற இன்னைக்கு எப்படி விட்டாங்கனாக்கா, இதே மாதிரி உழைக்காமல் வேற இடத்துல உட்காந்துக்கிட்டு நாம உழைச்சி காசை போடுவோம், இவனுங்க உழைக்காம இந்த காசை எடுத்துப்பானுங்க. இப்போ காசு எடுக்கும் பொழுது கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு பண்ணும் பொழுது இந்த காசை தான் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறானாக்கா, இவன் ஏற்றுமதி பண்ணுறானா இறக்குமதி பண்ணுறானா, வரி அதிகப்படுத்து, விவரம் இல்லாமல் இருக்கியே, ஒருத்த மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கா, உனக்கு புரியுதா அப்படின்னு அதான் சொல்கிறாப்புல. இந்த பிஜேபி கவர்மெண்ட் இது தான் செய்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒன்று, அதாவது 1921 ஒரு மசோதா ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னாக்கா இந்த பாப்பானுங்களை வச்சு சடங்கு நடத்துறானுங்களே, இந்த கொடுமை தாங்க முடியாமல் 1921 ஒரு மசோதா ஒன்று கொண்டு வராங்க. அந்த மசோதாவோட பேர் இந்து சடங்குகளுக்கான ஊதியம் அப்படிங்கிறது அந்த மசோதானுடைய பேர். அந்த மசோதா கொண்டு வந்தவர் யாருன்னாக்கா அண்ணா பாபாஜி லாத்தே அப்படிங்கிறவர். இவர் வந்து ஜோதிரா ஃபுலேவுக்கு அப்புறமாக பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். சாகு மகராஜனுடைய நெருங்கிய நண்பர். சாகு மகராஜனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுனது அவர் தான், அண்ணா பாபாஜி லாத்தே அப்படின்னு. அவர் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கார் 1921 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். அப்போ இந்த மசோதாவை கொண்டு வர்றாரு. அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க, 1921 வரைக்குமே என்னவாக இருந்திருக்கிறதுனாக்கா இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது பாப்பானை வச்சு நீ பண்ணியாகணும் அப்படிங்கிறது பம்பாயில் நினைக்கிறேன், அங்கே தான் கொண்டு வராங்க. 1921 வரைக்குமே இவங்க இந்த மாதிரி சுரண்டி திட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ கொண்டு வர்றாங்க. இப்போ அண்ணா பாபாஜி இப்போ என்னாகனாக்கா இது மிகப்பெரிய விவாதமாகுது. மிகப்பெரிய விவாதமாகி அதுக்கப்புறம் இந்த மசோதா இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு போகுது. பம்பாய்க்கு, கல்கட்டாக்கு, சென்னைக்கு, டெல்லிக்கு, இப்படின்னு பல இடங்களுக்கு இந்த மசோதா போய் எல்லா இடங்களும் விவாத பொருளாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து கல்கத்தாவில் மட்டும் இல்லை, இது மும்பையில் மட்டும் இல்லை, இது இந்தியா முழுக்க இதுவாக இருந்திருக்கிறது. அதனால இந்த மசோதாவை கவனத்தில் எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது எல்லா இடத்துக்கும் இருக்குல்ல, அப்போ எல்லா இடத்துக்கும் இதில் வந்து விவாதத்துக்கு அனுப்பிச்சு எல்லா இடத்துல அனுப்பிச்சிட்டான். இப்போ எல்லா இடத்துல என்ன ஆகுதுன்னா, கடைசியாக வரும்பொழுது இது வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் முதல் முறையாக, அதாவது மக்களவையில்
மசோதா நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் புறக்கணிக்கப்பட்ட முதல் இந்தியர் தாக்கல் செய்த மசோதா இந்த மசோதா தான். இந்த மசோதா அதுவும் ஏன்னாக்கா மாநிலங்களவையில் ஏன் புறக்கணிக்கப்பட்டுச்சுனாக்கா அங்கே உள்ள ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒருத்தவன் இதை பற்றின புரிதல் இல்லாமல் அவன் மாற்றி பேசிடுறான். அதனால அந்த ஒட்டுமொத்த மசோதாவும் காலியாகிடுது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா 1926 மீண்டும் அதே மசோதாவுடைய உள்ளடக்கங்களை உள்வச்சு அதே மசோதா, அதாவது இந்து மத சடங்குகளை உள்ள வச்சு அதற்கான ஊதியம் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள வச்சு அந்த கூறுகளை உள்ள வைத்து மீண்டும் அதே மசோதாவை கொண்டு வர்றாங்க. அந்த மசோதா வெற்றி பெறுது. 1926 தான் வெற்றி பெறுது. 1921 கொண்டு வந்தது லாத்தே, அண்ணா பாபாஜி லாத்தே, அது தோல்வி அடையுது. திரும்ப 26 கொண்டு வராங்க. கொண்டு வந்த டீமும் வந்து முற்போக்காக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் உள்ள கொண்டு வராங்க. அந்த மசோதா வந்து வெற்றி அடையுது 1926 தான். அப்போ 26 வரைக்கும் தின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி தின்றுருப்பாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, உடைக்காமல் ஓட் சாப்பிடுவதற்கு பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய இயக்கம் கட்டி அந்த இயக்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரனே ஒருத்தன் கைவுள்ள போட்டு இவனுங்க தோக்கடிச்சு திரும்ப நம்மளுக்கு விடாமல் இருந்தாங்க. 1926 வரைக்கும் உடைக்காமல் ஒருத்தன் எப்படி காசு கொடுக்க முடியும், இது சட்டமாக இருக்கிறது, இதுதான் இந்து மதமாக இருக்கிறதுன்னு புரிய வச்சு இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு சட்டமாக்குறதுக்கு நமக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 1926 வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னாக்கா காஷ்மீரில் நம்ம மருதின் தோழர் சொன்ன ஒரு சம்பவம். காஷ்மீரில் உள்ள ராஜா, இப்போ அங்கே வந்து அந்த ராஜாவுக்கு எல்லா வழியிலும் செய்வதற்கு பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. அந்த ராஜா வந்து நான் பிராமின். ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த அவருக்கு வந்து அவர் ஆய் போயிட்டார் அப்படின்னாக்கா ராஜா இல்லை, அவரே வந்து கழுவிக்க மாட்டார். இப்போ கூட இருந்தால் கழுவுனா அந்த கழுவுற வேலையை செய்கிறது யாருனாக்கா பார்ப்பனர்கள். இப்போ கையை வச்சு கழுவ முடியாது, துணியை வச்சு வாஷ் பண்ணால். அது ராஜாவில் சாதாரண துணி வைக்க மாட்டாங்க, வெல்வெட் இருந்தது. வெல்வெட்டு துணி, வெல்வெட்லேயே மஸ்லின்னு ஒரு வெல்வெட்டு துணி, அது வந்து மிகவும் விலை உயர்ந்த ஒரு வெல்வெட்டு துணி காஷ்மீர் மார்க்கெட்டில். அதை கொண்டு போனீங்கன்னாக்க பயங்கர காசு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வெல்வெட்டு மஸ்லின் வெல்வெட்டு துணியில் தான் அவருக்கு வந்து ஒருத்தர் தண்ணி ஊற்றுவார், 2 பேர் துணியை அங்கேயும் பிடிச்சிட்டு இப்படியே அலசுவாங்க. இதான் நீ இமேஜின் பண்ணிங்க, இப்படி தான் நடக்கும். அது இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ அந்த துணியை அவங்க அந்த ஒருத்தர் தண்ணி ஊற்றுறாரு, 2 பேர் இருக்கிறாங்களா, 3 பேருமே பார்ப்பனர்கள், சம்பளம் கிடையாது அவங்களுக்கு. அந்த துணியை கொண்டு போய் விற்று அவங்க காசாகிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இதில் ஒரு ஊழல் பண்ணுறாங்க இந்த பாப்பானுங்க. இப்போ இந்த துணி நல்ல விலைக்கு போகுது. இப்போ இந்த துணி அதிகமாக நமக்கு வேணும், என்ன பண்ணலாம்? அப்போனாக்கா அவர் அதிகமாக டாய்லெட் போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருடைய உணவில் அவருக்கே தெரியாம பேதி மாத்திரையை கலந்து விட்டுறாங்க. இப்போ ஒரு நாள் வந்து முழுக்க பிச்சுட்டு அடிக்குது. பிச்சுட்டு அடிக்கும் பொழுது பல தடவை போறாரு. பல தடவை போகும்போது மஸ்லின் துணி போறாரு வர்றாரு, மஸ்லின் துணி ரிப்பீட்டு, போறாரு வர்றாரு மஸ்லின் துணி ரிப்பீட்டு, போறாரு வர்றாரு மஸ்லின் துணி ரிப்பீட்டு. இப்போ குவியலாக மஸ்லின் துணி சேர்ந்து போச்சு. கொண்டு போய் வித்து பெருங்காய்ச்சல் அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஊழல் பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது. வித்தியாசமான ஊழலா இருக்குது. இதை பிரிட்டிஷ்காரன் அதை பத்தி எழுதும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்புறம் மன்னர் வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்தது எழுதியிருக்காப்புல. இது எவ்வளவு பெரிய ஊழல், இது எவ்வளவு கேவலமா இருக்குது. இவ்வாறு இந்த வரலாற்றுல மிகப்பெரிய, அதாவது நீங்க டாய்லெட் போறதுல ஒரு ஊழல் பண்ணிருக்கானுங்க. அதாவது வேலையை ஆண்ட பரம்பரைடா மன்னர் பரம்பரைடான்னு சொல்றீங்கல்ல, இந்த மன்னர்கள் எல்லாம் இப்படித்தான் பார்ப்பவர்களால ஏமாற்றப்பட்டவங்க. ஆமா, இதை பெருமையா சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவனையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கான். ஆமா, அந்த ஊழல் பண்ற எடுத்துங்க. மன்னர்கள் காலத்துல மன்னர் ஆய்வர துணி கழுவுறதுல ஊழல் பண்ணிருக்காங்க. ஒரு மன்னன்னு சொல்றதுக்கு ஊழல் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதியாக யாருன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் தான். இப்படி சட்டத்தில் ஊழல் பண்ணியிருக்கானுங்க. எல்லாத்துலேயும் ஊழல் பண்ண கும்பல் யார், குரூப் யாருனாக்கா இந்த கும்பல் தான். அதுதான் இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் 2025 வரைக்கும் நம்முடைய காசை மீண்டும் மீண்டும் சுரண்டி தின்பது அதே பார்ப்பன கும்பல் தான். நாம் படத்தில் இந்த சங்கர் காமிக்கிறது மாதிரி 5-10 வாங்கிட்டு குத்தி கொள்றாருல, ஊழல் தவறு தான், நம்ம மாற்றுக்கள் யாரும் அதை வந்து ஆதரிக்க போகிறது இல்லை. அதுக்கே நீ அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறனாக்கா, இத்தனை லட்சம் கோடியில் சுரண்டி திங்கிறது பார்ப்பனர்கள் தான் அமெரிக்காவில் உள்ளவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானே. இப்போ இதுக்கு சங்கர் இப்போ பணம் எடுப்பாப்லையா? பணம் எடுப்பாப்ல. பார்க்கில் உட்காந்து எச்சு துப்புற ஒருத்தனுக்கு சட்டியில் போட்டு வறுத்தெடுக்கிற தண்டனைன்னு சொல்றீல்ல, பாம்பு கடி தண்டனை சொல்றீல்ல. இப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க, சட்டம் மூலமாக தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது மனு திருமத்தின்படி தான் அந்த சட்டையில் போட்டு வறுக்கிறது, பாம்பு கடிக்க வர்றது, எருவு மாடை விட்டு முட்டை வருது. மனு திருமத்தில் பாப்பா எந்த தவறை செய்தாலும் அந்த தண்டனை கிடையாது, அவ்வளோதான், அனுப்பிவிடு. கொலை செய்தால், அதுவும் பனாரஸ் பாப்பானுங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியட் வரைக்குமே அவன் தண்டனை இல்லைன்னா இருந்தது. அப்படிங்கிற பொழுது எப்படி ஒரு தண்டனை வைப்பாப்புல, அவர் மனு திருமத்தின்படி வாழ்றவர் இல்லை. அதனால எவ்வளோதான். அதனால இந்த வரலாறுகளை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்று அப்பிரியப்பட்டேன். நான் சொன்னதில் பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது, சாதி பெருமை புத்தகத்தில் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் வேற ஒரு புத்தகங்கள் படிச்சது. அதனால் மறந்துடாமல் சாதி பெருமை புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க நீங்களும்.
வழக்கம் போல் சொல்கிறது தான், ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் போது, இந்த புக்கு வேண்டும் போது ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை பாஸ் பண்ணி அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி இந்த புக்கு ஒன்று சொல்லுங்கள், ஜிபே நம்பர் அனுப்புவாங்க. ஜிபே அனுப்புனீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ரஸ் வீடு தேடி வரும். 3 நாட்கள் வித்தின் 3 or 4 ஒர்க்கிங் டேஸில் புத்தகம் உங்களுக்கு வீடு தேடி வரும். அவர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நம்பர் போட்டிருக்கேன், எதிர் வெளியீடு நம்பர் எடுத்து தேவையானவர் பயன்படுத்திக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இவர் சில டேட்டா எடுத்து வந்தார், நேரம் போரி வரவில்லை. அடுத்த வீடியோவில் அந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.